குருகுலம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு காந்தாரா படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று இரவு நான் இரவு காட்சி பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம். டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்தை பற்றி பேசணும்னா காந்தாரா படத்தை பற்றி பேசணும். இது சாப்டர் 1ன்னு சொல்லிட்டு முந்தைய படம், அதாவது காந்தாரா படத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அடிப்படையில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் காந்தாரா படத்தில் பார்த்திங்கன்னா அதை பற்றி முதல்ல நம்ம சொல்லிடணும். காந்தாரா படம் உங்களுக்கு தெரியும், ஒரு நூல் இழ கதை தான். முழுக்க முழுக்க மண்ணுரிமை பேசக்கூடிய ஒரு படம் அது. அதில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஊதாரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவரை தான் ரிஷப் ஷெட்டி அவரை காட்டுவாங்க. ஒரு தாயோட வளர்ப்பில் வளரக்கூடியவர், 2 நண்பர்களோட சரி ஒரு ஊதாரித்தனமாக இருக்கிறத அந்த காட்சியெல்லாம் நம்ம காட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் எப்படி அவர் ஒரு என்ன சொன்னால் இந்த ஊர் மக்களே வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறி அவர் வனப்பகுதியில் போய் மறைஞ்சிடறாருன்றது தான் கதை. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மண்ணுரிமை பேசும். ஒரு மன்னர் மன அமைதி இல்லாமல் அலைகிறாரு. அப்போ மன அமைதி ஒரு கல்லை பார்க்கும்போது அவருக்கு மன அமைதி கிடைக்குது. அந்த கல்லை இவர் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே உழைப்புக்காகவும் பிழைப்புக்காகவும் எங்களுக்கு நிலம் வேணும்னு கேட்குறாங்க. அது பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றாரு. அந்த பாதி ராஜ்யத்தை கொடுத்ததுனால அந்த பரம்பரையில் அவருடைய மன்னருடைய பரம்பரையில் வந்தவங்க இது தன்னுடைய மூதாதையர் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட திரும்ப அந்த நிலத்தை பிடுங்கிறதுக்கு பல தலைமுறைகள் கடந்து போராடுறாங்கன்றத விட பிடுங்கிறதுக்கான அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் அதை எதிர்த்து அவங்களையும் எதிர்த்து போராடுறாங்க. இவங்க 2 தரப்புக்கிட்டே இருந்தும் அரசு அந்த இடத்த கையகப்படுத்த போகுது. அந்த அரசையும் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. அவங்களுக்கு இந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிறாரு. கடைசியாக அவர் என்னவோ ஆகிறாரு அப்படின்றது அதில் எத்திக்ஸோடு முடிச்சிருப்பாங்க. கடைசியாக 3 தரப்பையுமே சேர்ந்து கைகளை இணைச்சிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சுருளி சாமியாக அவர் வனப்பகுதியில் போய் மறைஞ்சிருவார். அப்படி ஒரு காட்சி. அவங்களுடைய மூதாதையரும் பார்த்திங்கன்னா அவருடைய, அதாவது நான் சொல்கிறது கேட்டால் ரிஷப் ஷெட்டியோட அப்பாவும் பார்த்திங்கன்னா வனத்தில் போய் மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். இவரும் மகனும் போயிட்டு வனத்தில் மறைஞ்சிருவார். இப்போ இந்த கதையை நீங்கள் எடுத்துகிட்டா சாப்டர் 1 நீங்கள் இப்போ நம்ம பேசணும். சாப்டர் 1ல் பார்த்திங்கன்னா ஆரம்ப காட்சியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறுவன் அப்பா இங்கே தான் மாயமாயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் எப்போ இவங்க தந்தையும், அதாவது ரிஷப் ஷெட்டியோட தந்தையும் ரிஷப் ஷெட்டியும் மாயமான ஒரு இடம். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பையன் இங்கே தான் அப்பா மாயமாயிட்டாரான்னு சொல்லி அவன் கேட்பான். அடுத்த கட்டமாக தான் அந்த கதையோட நகர்வு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இது மண்ணுரிமை பேசின இந்த படம் பார்த்தீங்கன்னா விளைபொருள் உரிமையை இந்த படம் பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன். சில காட்சிகள் அழுத்தமாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம். காந்தாரா படத்தில் மண்ணுரிமை பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக பேசப்பட்டிருக்கோம். வசனங்கள் சிலது ஷார்ப்பாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா மண்ணுரிமை பேசலை, மண்ணில் விளைவிக்கக்கூடிய அந்த விளைபொருட்களுக்கு உரிமையை பற்றி இது பேசுது. அது யாருக்கு உரிமை இருக்குது, மன்னர்கள் எப்படி அதை உரிமை கொள்கிறாங்க, வனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அது உரிமை இல்லையா, அதை உரிமையாக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை கொஞ்சம் ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கிறாங்கன்றத விட கேட்டால் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்காங்க. ஆழமாக சொன்னாங்க நான் சொல்ல மாட்டேன். ஆழம் என்பது வேறு, விரிவு என்பது வேறு. கொஞ்சம் விரிவாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 3 மணி நேரத்தில் இது சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த படத்துக்கும் அந்த காந்தாரா படத்துக்கும் இந்த சாப்டர் 1க்கு வித்தியாசம்னு கேட்டால் கொஞ்சம் பிரம்மாண்டத்தை நோக்கி நகருது இந்த படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் இருக்காது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதில் செயற்கையாகவே ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பன்னியை காட்டுவாங்க, பன்றியை காட்டுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா செயற்கைத்தனமாக உருவாக்கப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸில் உருவாக்கப்பட்ட புலியை காட்டுறாங்க. இப்படி நம்ம இந்த படத்தை அப்படி தான் ஒப்பீட்டளவில் பார்க்குறோம். ஸோ பிரம்மாண்டத்தை நோக்கி ரிஷப் ஷெட்டி நகர்ந்துருக்கிறாரு அப்படின்றது தான் நமக்கு இருக்குது. அந்த படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 16 கோடி தான் பார்த்திங்கன்னா செலவே. அந்த படத்தை நான் சொல்கிறது முதல் காந்தாராக்கு 16 கோடி. ஆனால் கிட்டத்தட்ட 400 கோடி சம்பாதிச்சதாகவும் சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு 125 கோடி. இது கடைசி வசூல் எவ்வளோ ஆகுன்றது தெரில. படத்தோட செலவு 125 கோடின்னு தான் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் எவ்வளோ வசூல் ஆகுன்றது தெரியல. ஆனால் காட்சிகள்
தியேட்டரில் முழுமையாக நிறைவடையுது. இதில் என்னென்னா இந்த படத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய நீண்ட கதையாக சொல்லியிருக்கிறாரு ரிஷப் ஷெட்டி. அவருக்கு தோணுனதை பார்த்தீங்கன்னா கதையாக எழுதியிருக்கிறாரா இல்லை புராணத்துலேருந்து எழுதியிருக்கிறாரான்றது தெரியல. ஆனால் எழுத்து இயக்கம்னு போடும்போது பார்த்தீங்கன்னா எதையும் அவர் ரெஃபரன்ஸ் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ ரெஃபரன்ஸ் சொல்லாத போது இது அவருடைய கற்பனை கதையாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கற்பனை கதைக்கு ஏன் இவ்வளோ நீளம் பார்த்தீங்கன்னா நீளமாக நிறைய கதாபாத்திரங்களை நிறைய உருவாக்குன மாதிரி தெரியுது. சில பாதி பாகம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தா புரியாது, இரண்டாவது முறை பார்த்தா தான் புரியுன்ற மாதிரி முதல் பாகம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாகத்தில் முதல் காந்தாரா படத்தில் சென்டிமெண்ட்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட், மதர் சென்டிமெண்ட் முழுமையடையலை. அதாவது கேட்டால் ஒரு தாயை கொல்லப்படுற தாய் இன்னும் கொஞ்சம் அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். ரிஷப் ஷெட்டிக்கும் அவங்களுக்கும் முதல் பாகத்தில் பார்த்திங்கன்னா தாய்க்கும் அவருக்கும் நடக்கிற அந்த சண்டையே பார்த்திங்கன்னா அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற சண்டை, சின்ன சின்ன சண்டை. இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தாய் மகனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பாடல்கள் மூலமாக பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப அழுத்தமாக கதாபாத்திரங்கள் பதியலைன்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த படத்தில். அதே மாதிரி காதலியாக தோழியா அல்லது கதாநாயகி யார், இவங்களுக்கு காதலியா அல்லது தோழியா அல்லது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உண்மையாக வில்லியா, இப்படி எதையுமே முழுமையடையாத ஒரு கேரக்டராக தான் இருக்குது அந்த படத்தில் வரக்கூடிய அந்த இளவரசி கேரக்டர் அப்படி தான் இருக்குது. ஸோ இவரோட அவங்க காதலிக்கிறாங்களா, ஏன்னா சில காட்சிகள் பார்க்கும்போது காதலிக்கிற மாதிரி சில காட்சிகள் காட்டிட்டு நான் ட்விஸ்ட் வைக்கிறேன்றத அடிப்படையில் ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு. அந்த ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இறுதி காட்சியில் கொல்லும்போது ஒரு பெண் அல்லது பார்த்திங்கன்னா அவங்க கதாநாயகியாக பார்க்கப்பட்ட ஒரு பெண், அதுதான் இங்கே முக்கியமானது. நீங்கள் என்ன தான் ட்விஸ்ட் வச்சாலும் கூட கதாநாயகியாக பார்க்கப்பட்ட ஒரு பெண் பாதி படத்துக்கு மேலே வில்லியாகி அந்த வில்லியை இவர் கொள்கிறாரு அப்படின்னும் போது, அதுவும் சாமி வதம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வைக்கும் போது அந்த இடத்துல சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஒரு இடத்துல நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா இப்போது சில படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓல்ஃபா ஒரு படம், இந்த வேம்பயர் படங்களில் ஓல்ஃப் கேரக்டரில் ஒருத்தர் நடிப்பார். ஒரு ஹாலிவுட் பிக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் பார்த்திங்கன்னா அந்த எப்போல்லாம் அவருக்கு அந்த ஓநாயுடைய அந்த இது வருதோ, சக்தி வருதோ, அப்போ பார்த்திங்கன்னா அவர் அறியாமல் கதாநாயகி கொன்னுடுவார். அதான் பல்லில் கடிச்சு பார்த்திங்கன்னா பல் இறங்கிரும், அவங்க இறந்துருவாங்க. ஆனால் அவர் அந்த சக்தியெல்லாம் போன பிறகு, அதாவது ஓநாயாக இருந்து மனிதனாக மாறும்போது அதே காதலியை மடியில் வச்சுட்டு அழுவார் கதறி. அது ரொம்ப உருக்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி உண்மையிலேயே அவர் காதலிச்சா, அவங்க தான் வில்லியாக மாறினாங்க, ரைட்டு. அவங்க வில்லியாக மாறினாங்க, இவர் சாமியாக மாறிட்டார். ஆனால் சாமியாக வில்லியாக மாறின பிறகு இவர் சாமியாக மாறின பிறகு அவங்க கொண்டுடுறாங்க, அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தை எப்படி எளிதாக கடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா இவர் நேசிச்சாரா இல்லையா, இப்படி ஒரு கேள்வியிலே முடிஞ்சிடுது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கதாநாயகி இல்லைன்ற மாதிரி ஆகிடுது. கதாநாயகியாக இருக்கிறாங்க, அவங்க காதலியாக இருக்கிறாங்கன்னா இவருக்கு சாமி அவங்கள வதம் செஞ்சால் கூட அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு வருத்தமும் இல்லவே இல்லை. அது படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்னங்க இப்படி அதுவும் அந்த கதாநாயகியை கொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லியாக காட்டினாலும் கூட அவங்க ரொம்ப மோசமான ஒரு வில்லியாவது காட்டினாங்களா, அதுவும் இல்லை. வில்லியாக மாறினான்னு சொல்லி நம்ம நம்புகிறோமே தவிர அதை தாண்டி அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த தாத்தா கிட்ட பேசுகிற மாதிரி அப்படி தான் காட்டுறாங்க தவிர அவங்க வில்லியாக இருந்து இவங்களுக்கு என்ன ஒரு கொடூரத்தை அவங்க செஞ்சாங்கன்றது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த டெக்னீஷியன் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க, அது நல்லா தெரியுது. ஒரு காட்சியுமே நான் ஆரம்ப காட்சியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க. அது க்ரீன் மேட் போட்டு எடுத்தாங்களா, க்ரீன் மேட் போடாமல் எடுத்தாங்களான்றதுலாம் வேறு. சில நேரங்களில் சில விமர்சனங்கள் வரதான் செய்யுது. என்னென்னா இது பாகுபலி கொஞ்சம், கங்குவா கொஞ்சம், இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே இருக்க காந்தாராவில் கொஞ்சம் இப்படி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுத்துருக்குறாங்கன்றது சொல்கிறாங்க சில பேர். பட் நான் அப்படி இதை நான் நம்பலை. பட் ஒரு கதை பின்னிருக்கிறாரு. அந்த கதையை ரொம்ப நீளமான கதையாக சொல்லி அதை காட்சிகள் மூலமாக விளக்குற அந்த உத்தியெல்லாம் நல்லா தான் கையாண்டுருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சில காட்சிகள், கிராஃபிக்ஸ் காட்சிகள் புலி வரக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் பிள்ளைகள் ரொம்ப விரும்புவாங்க. உண்மையிலே அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே எடுத்துருக்குறாங்க. ஏன் புலி வந்தது, ஏன் குதிரை வந்ததுலாம் நம்ம கேட்க தேவையில்ல. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா எப்படி காட்டியிருக்காங்கன்னா நல்லாவே காட்டியிருக்காங்க. பட் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விளைபொருளுக்காக அந்த ஒரு ராஜ்யத்தையே எதிர்க்கக்கூடிய ஒரு கதாநாயகன் எதுக்கு திருப்பி கொண்டு போயிட்டு அந்த விளைபொருளை கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்டே இதை மறுபடியும் கொடுக்குறாரு. அங்கே ஒரு பேசக்கூடிய வசனங்கள்லாம் சிலது ஒர்க் அவுட்டே ஆகவே இல்லை.
உண்மையிலே விளைபொருட்கள் தான் கடைசியாக அதுதான் காரணம் சொன்னால் கடைசியாக வந்து மீண்டும் வந்து அந்த கிணத்துக்குள்ளேயே போய் விழக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்கக்கூடிய அந்த 2வது பாகத்தில், முதல் பாகத்தில் காட்டில் போய் மாயமாகிறது காட்டுறாங்க. மாயமாகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கிணறுன்றதை இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் சிவன் சாமியாக இருக்கிறாங்கன்றது. ஸோ அங்கே தான் போய் வந்து கதாநாயகன் போய் விழுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. ஸோ இது எல்லாம் காட்டினவங்க கடைசியாக படத்தை முடிக்கும் போது என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பையன் வந்து கேட்டினா அப்போ அப்பா இங்கே வந்து மாயமாட்டார்னா இங்கே இருந்த கிணறு வந்து காணுமே, அப்போ கிணறு எங்கன்னு கேட்குறான். அப்போ அடுத்த பாகத்தில் அந்த கிணறுடைய வரலாறு ஒரு வேளை காட்டலாம், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் வந்து உங்கள் பார்வைக்கு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் படம் நல்லா இருக்குன்னு கேட்டால் உண்மையிலே படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். பட் வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குதுன்னு கேட்டால், முதல் பாகத்தில் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு லோ பட்ஜெட்டில் மக்கள்கிட்ட போய் இந்த படம் வந்து ரீச் ஆகிருக்கு. பட் இதில் வந்து கேட்டிங்கன்னா வழக்கமாக எல்லாருக்கும் மண்டையில் ஏறுற மாதிரி என்ன ஒரு 16 கோடியில் எடுத்த ஒரு படத்தை வந்து 400 கோடிக்கு விற்ற ரிஷப் ஷெட்டி 125 கோடி வந்து செலவு பண்ணி இதை 1000 கோடிக்கு எட்டுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி 1000 கோடி எட்டலைன்னா காந்தாரா சக்ஸஸ்ஸு, இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா நாட் சக்ஸஸ், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் மக்களோட பார்வைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்ட படைப்பு, மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, தியேட்டர்கள் எல்லாம் ஃபுல்லாகுது. ஆனால் கருத்தியல் ரீதியாக படம் வெற்றியான்னு கேட்டிங்கன்னா காந்தாரா கருத்தியல் ரீதியாக வெற்றி, இந்த படம் கருத்தியல் ரீதியாக வெற்றி ஆகலை. காரணம் கேட்டிங்கன்னா கடைசி காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் 3 தரப்பையும் மண்ணுரிமைக்காக போராடக்கூடிய 3 மக்களையும் ஒன்றாக கையை இணைச்சிட்டு அவர் வனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த காட்சி உருக்கமாக இருக்கும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த அவங்க மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதை விட்டுட்டு இவர் வந்து காட்டுக்கு போயிடுவார். உருக்கமாக இருக்கும் அந்த காட்சி, எல்லாருடைய கண்களும் கலங்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அந்த படத்தில். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி காட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த கிணத்துல போய் விழக்கூடிய அந்த காட்சி இருக்குதுன்னு கேட்டால் அது இன்னும் வந்து மக்கள்கிட்ட சரியாக போய் ரீச் ஆகவே இல்லை. தவிர எதுக்காக போய் விழுந்தார் ஒரு கேள்வி இருக்க தவிர வருத்தமோ வந்து கலக்கமோ மக்கள்கிட்ட ஏற்படலை. அந்த முதல் படத்தில் ஏற்பட்டுச்சு, காந்தாரா இதில் இல்லை. பட் எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படத்தை பார்க்கலாம், எந்த வந்து பார்த்திங்கன்னா குறை இல்லாமல் ஒரு நிறைவான வந்திருக்குன்னா சின்ன பிள்ளைகளோடு நீங்கள் வந்து படத்தை போய் பார்க்கலாம். ஆபாசம் இல்லாத ஒரு படம், அருவருப்பான காட்சிகள் இல்லாத படம், தினம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பான போகுது படம். அது ஃபுல்லாகவே படம் முழுக்கமே வந்து வேகம் எடுக்குது படம். எப்போ வந்து படம் வந்து 1.5 மணி நேரம் படம் எப்போ முடிஞ்சுன்னே சொல்லலை, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. 1.5 மணி நேரம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பரபரப்பாக போகுது. ஆக மொத்தம் 3 மணி நேரம் வந்து படம் வந்து டைம் போகிறதே தெரில. சில கருத்தியல் ரீதியாக சில வந்து குறைகள் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி படம் வந்து நிறைவான படம் தான், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.